My dear students, this is class 12 maths. Exercise 9.8 question number 2 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. Find the area of region bounded by இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் 1 அப்போ லைன் கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். லிமிட்ஸ் வந்து yல கொடுத்துருக்காங்க பாருங்கள். y equal to -1 and y equal to 3 and y axis. ஓகேவா? சரி, நம்ம சின்னதாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். 0 x axis y axis. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 3, இந்த பாயிண்ட் 0,3. ஓகே, இங்கே ஒரு லிமிட்டு, இது y ஈக்குவல் டு 3. அடுத்து y ஈக்குவல் டு -1 somewhere here. ஸோ இது வந்து y ஈக்குவல் டு -1. இந்த ரெண்டு லிமிட்டை நான் குறிச்சாச்சு. y ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கனால இங்கே எக்ஸை ஒன் சைட் பண்ணிக்கலாம். ஐ மீன் 2x minus y plus 1 equal to 0 இல்லையா? 2x இங்கே வச்சுக்கோங்க, மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒன்று அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. அப்போ ப்ளஸ் ஒய் -1 ஆகிடும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 1/2 இன்ட்டு ஒய் -1. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. எக்ஸு, இது ஒய். இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட போகிறேன், அப்புறம் ஒய்க்கு 0 போட போகிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நமக்கு போதும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸுக்கு நான் 0 போட்டேன்னா, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? அப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போட்டாச்சு, ஈக்குவல் டு 1/2 ஒய் -1. இந்த 1/2 இந்த பக்கம் எடுத்துனோம்னா 2 இன்ட்டு 0 0 தான். அதாவது 0 ஈக்குவல் டு ஒய் -1. -1 அந்தாட்டம் வந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு 1. அப்போது எக்ஸுக்கு நம்ம 0 கொடுத்தா ஒய் வேல்யூ 1. ஓகேவா? இப்போ நான் ஒய்க்கு 0 போட்டேன்னா, ஒய் ஈக்குவல் டு 0 போட்டேன்னா இது என்ன ஆகிடும் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 0 -1. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு +1 -1/2, அதாவது -0.5. ஓகே, அப்போ இங்கே -0.5. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸே நமக்கு போதுமானது. இப்போது இந்த கிராஃபுக்கு வாங்க. மறுபடியும் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை மட்டும் நான் குறிச்சிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. 0,1 இந்த பாயிண்ட் 0,1. அடுத்த பாயிண்ட்டு -0.5,0. இங்கே பாருங்கள், இது சம்வேர் 1, இது +1, இது -1. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில், 0க்கும் -1க்கும் நடுவில் தானே 0.5 வரும். அப்போ சம்வேர் இயர் 0.5 -0.5. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் ஒரு லைன் வரைஞ்சிக்க போகிறேன். ஓகேவா? சரி, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க சம்முக்கு? மறுபடியும் வாங்க. ஒய் ஆக்சிஸ்க்கும் இந்த y ஈக்குவல் டு 3 அண்ட் y ஈக்குவல் டு -1 லைனுக்கும் இடைப்பட்ட ஏரியா. அப்போது இந்த ஏரியாவை பிரிக்கிற இந்த பாயிண்ட் யாருன்னா 0,1. ஓகேவா? ஸோ இது ஒரு ஏரியா, அதே போல் இது ஒரு ஏரியா. நல்லா புரியுதாப்பா உங்களுக்கு? அப்போது -1லேருந்து +1 வரைக்கும் ஒரு லிமிட்டு, 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு லிமிட்டு. ஓகேவா? அப்போ ரிக்வயர்டு ஏரியா A ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இது நெகட்டிவ் சைடு வர்றதுனால இதுக்கு மாடு போட்டுக்கோங்க. எங்கேருந்து எங்கே இருக்கும்? -1லேருந்து +1 இருக்கும். பாருங்கள், -1லேருந்து +1 இருக்கும். புரியுதா? அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள், எக்ஸில் இருக்குது ஃபங்க்ஷன். அதனால் 1/2 ஒய் -1 இன்ட்டு dy அப்படின்னு போடணும். ஓகேவா? சரி, மறக்காமல் மாடுலஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் அடுத்த ஏரியா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3ல் போய் முடியுது. ஓகேவா? 1லேருந்து 3 வரைக்கும். பட் கர்வ் அதே தான், 1/2 ஒய் -1 dy. ஓகே, இதுக்கு மாடு போட தேவையில்லை. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சைடில் வந்துடுது, அதனால் பாசிட்டிவில் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால் இதுக்கு மாடுலஸ் போட தேவையில்லை. நெகட்டிவ் சைடில் வந்தால் மட்டும் மாடுலஸ் மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 1/2 இந்த 1/2லாம் வெளியே எடுத்துடலாம். 1/2 வெளியே எடுத்தாச்சு. அது போக என்ன இருக்குது? -1 to +1 ஒய் -1 மட்டும்தான் நிற்கும். dy மாடுலஸ். ஓகே, ப்ளஸ் 1 to 3 1/2 வெளியே எடுத்துடலாம். ஒய் -1 dy. ஓகேவா?
சரி, இப்போது ரெண்டுத்துலேயும் 1/2 காமனாக வெளியே எடுத்துருங்க. அது போக ஒரு பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மாடு போட்டுக்கோங்க மறக்காமல். y மைனஸ் ஒன்னுக்கான இன்டகிரேஷன் y²/2 மைனஸ் y, அவ்வளோதாங்க. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துக்கோங்க. அப்பர் லிமிட் 1, லோவர் லிமிட் -1. ஓகே, தென் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 1/2 தான் காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கேயும் அதே தான் இன்டகிரேஷன் y²/2 மைனஸ் y, லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, 1/2 அப்படியே. இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுத்துக்கலாமா? 1. அப்போ 1/2 மைனஸ் 1, ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, மறக்காமல் மாடு போட்டுக்கோங்க. மைனஸ், இப்போது லோவர் லிமிட் கொடுத்துக்கலாமா? -1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரப்போகுது /2. பட் -1 ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் +1. புரியுதாப்பா? இது நம்ம லிமிட்டு ஒய்க்கு அப்ளை பண்ண போகிறது -1. ஏற்கனவே ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும். இந்த மாடு போட்டு அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது ப்ளஸ் போட்டுண்டு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 3 கொடுக்கணும் இல்லையா? 3² எவ்வளோ? 9. 9/2 மைனஸ் 3. ஓகே, அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. அடுத்து லோவர் லிமிட். லோவர் லிமிட் என்ன? 1. அப்போ 1² 1 தான், -1. ஓகேவா சார்? இங்கே மட்டும் -1 போடலையே, -1 போடுறீங்களே, இங்கே +1 போட்டிங்களே. ஏன்னா இங்கே +1 தானே இருக்குது. இந்த ஒய்யோட பிளேஸில் நான் +1 வச்சேன்னா -1 தானே இருக்கும். நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? புரியுதா? சரி, இந்த பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் ப்ளஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லாட்டி ஆன்சர் தப்பாக வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ மாடுலஸ் எடுத்தாச்சு. 1/2 -1, அதாவது -1 ப்ளஸ் ஆப், அப்போ -1/2. ஓகே, சரி, இங்கே 1 + 1/2 -3/2. புரியுதாப்பா? 1ம் ஆப்பும் கூட்டினாக்கா 1.5. 1.5 என்ன சொல்லுவோம்? 3/2 சொல்லுவோம். வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன். புரியுதா? சரி, மறக்காமல் மாடு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், 2 இங்கே போய் மல்டிப்ளை ஆகிக்கும். 2 3s are 6. அப்போ 9 - 6 என்ன வரணும்? 3. அப்போ இங்கே 3/2, மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், 2 போய் இங்கே மல்டிப்ளை ஆகிக்கும். இல்லைன்னா அப்படியே பாருங்கள், 1/2 -1, அதாவது ஆஃபு -1 என்ன வரணும்? -1/2 வரணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. புரியுதா? சரி, இந்த பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், வெளியே மாடு இருக்கு அவுட்டரில், அதனால் இது -4/2 வரும். அதே நம்ம +4/2 ஆக்கிக்கலாம், மாடு ரிமூவ் பண்ணிடலாம். புரியுதா? இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இன்னொரு 4/2 கிடைக்கும். புரியுதா? அப்போ 1/2 இன்ட்டு இது ஒரு 2, இது ஒரு 2, கரெக்டா? அப்போ 1/2 இன்ட்டு 4. 4 2 டேபிளில் கட் பண்ணோம்னா 2 2s are 4. அப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இந்த சம்மில் ரிக்வயர்ட் ஏரியா வந்து 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ப்ரீவியஸ் சம்மில் நமக்கு எல்லாமே எக்ஸ் லிமிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஒய் லிமிட்ஸ் கொடுத்துருக்கறனால நாம் இங்கே ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் எடுத்துகிட்டு டிஒய் போட்டிருக்கோம். புரியுதாப்பா? ஓகே, ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.